Voice of Tamil 24. இசைஞானி இளையராஜா லண்டனில் உள்ள அப்பல்லோ அரங்கத்தில் சில நாட்களுக்கு முன்பு சிம்போனியை அரங்கேற்றம் செய்தார். அப்போது அவருக்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்தனர். திரைப்பிரபலங்களான ரஜினி, மோகன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம் சிம்போனி வெளியிட இளையராஜா தன்னை ஊக்குவித்ததாகவும் அவரது ஆசையுடன் நானும் சிம்போனி வெளியிட இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவித்தார். லிடியன் நாதஸ்வரம் இளையராஜாவிற்கு சிம்போனி இசைக்கு உதவியதாகவும் செய்திகளும் வெளியானது. அதற்கு விளக்கம் அளித்து இளையராஜா வெளியிட்ட வீடியோவில், லிடியன் நாதஸ்வரம் என்னிடம் இசை கற்க வந்தவர். ஒருமுறை நான் சிம்போனிக்கு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் என்று ஒரு இசையை போட்டு காட்டினார். 20 வினாடி அதை கேட்டுவிட்டு, இதென்ன சினிமா பின்னணி இசை மாதிரி பண்ணியிருக்கிறாய், இது தப்பாச்சே, இது சிம்போனி இல்லை, முதலில் சிம்போனி என்றால் என்னவென்று தெரிந்து கொள், அதற்கு பிறகு கம்போஸ் பண்ணு என்று சொன்னேன். சினிமா பின்னணி இசை போன்ற ஒன்றை பண்ணிவிட்டு அதை என்னிடம் ஒப்புதல் பெறுவதற்காக எனது அங்கீகாரத்திற்காக கொண்டு வந்தார். அது சிம்போனி இல்லை, சிம்போனி கற்றுக்கொள் என்று அவருக்கு வழிகாட்டினேன் என்று கூறியுள்ளார். சர்ச்சைகளை தாண்டி இளையராஜாவை திட்ட வாய்ப்பு கிடைத்தது. தற்பெருமை பிடித்தவர் என்றும் பொறாமை குணம் கொண்டவர் என்று பலரும் அவரை ட்ரோல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் லிடியன் நாதஸ்வரம் அளித்த பேட்டியில், இளையராஜா அங்கிள் எனக்கு ஒரு குரு, அவர் சொன்னதுதான் உண்மை. சிம்போனி பற்றி பேசும்போது நீயும் கற்றுக்கொண்டு முறையாக சிம்போனி இசை அமைத்து நிறைய விருதுகளை வாங்கு, பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்துவிடு என என்னிடம் கூறினார். இளையராஜா ரொம்ப ஹானஸ்ட். அவர் எப்போதும் மனதில் ஒன்று வைத்து பேச மாட்டார். வெளியில் பார்ப்பவர்களுக்கு கோபமாய் பேசுவது போன்றுதான் தெரியும். ஆனால் அவர் உண்மையில் அப்படி இல்லை என லிடியன் நாதஸ்வரம் தெரிவித்துள்ளார். லண்டனுக்கு ஏன் செல்லவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த லிடியன், நான் இப்போது திருக்குறளுக்கு இசையமைக்கும் பணியில் பிஸியாக இருக்கிறேன், அதனால் தான் செல்லவில்லை. இன்றைய இளைஞர்களுக்கும் ஏற்றது போன்று திருவாசகமும் தயாராகி வருகிறது என லிடியன் நாதஸ்வரம் தெரிவித்துள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.